அதாவது தலைவர் திருமாவளவனுடைய மனவேதனைக்கு காரணம் திமுக மட்டுமல்ல, கூட்டணி மட்டுமல்ல, நீங்களும் காரணம். ஆமா சார், இப்ப நான் வந்து 2 இலக்குல தொகுதி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வரேன். வெளியே வந்தா நீங்க 1 இலக்குல தரீங்க, அதை எடுத்துட்டு போய் சொன்னா அவங்க 2 இலக்கு கூட்டணி அமைவதனால் கிடைக்கக்கூடிய நன்மையை ஏற்றுக்கொண்டு அதுல இருக்கக்கூடிய பாதகத்தை மட்டும் பேசக்கூடாது. தேமுதிக வெளில வந்துச்சு அல்லது காங்கிரஸ் வெளியே போகாம இவ்வளவு நெருக்கடி கொடுத்துச்சு, காங்கிரஸ் வெளியில போனா போட்டுன்னு முதல்வர் இருந்தாரா? எவ்வளவு காத்திருந்தாரு? கடைசியில முடிஞ்சதுக்கு அப்புறம் கை காட்டுறாருல, முடிஞ்சிச்சு. தேமுதிக ஏற்கனவே அதிமுக கிட்ட ஒரு பாடத்தை பிடிச்சு ஒரு நம்பகத்தன்மையற்ற தலைவர் முதுகுல குத்திருக்காங்க 2 முறை நம்ப வச்சு கழுத்த எடுத்திருக்காரு. எல்லா கட்சியும் கூட்டணி என்ன பேசிட்டு இருக்குது? நாங்கள் வளர்ந்து விட்டோம், நாங்கள் வளர்ந்து. இப்ப நீங்க வளர்ந்து மட்டும் தான் வளர்றீங்களா? 2வது முறை வெற்றி பெற்றது சரித்திரத்திலே இல்ல திமுகவுக்கு அப்படின்னு வெளியில இருந்து கூவிட்டு இருக்கான். சொல்றவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்றான். நீ பேசாம அந்த தொழிலை விட்டுட்டு கையில வெத்தலை ஒட்டி கடையில பட்டை கட்டையெல்லாம் போட்டுட்டு ஜோசியம் சொல்ல பேரு கட்சியில வேணா நான் திமுக இருக்கேன்னு சொல்லிக்கணும் தவிர பல நேரங்களில் விசிக தொண்டர்களுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட திமுக தொண்டர்களுக்கு கிடையாது. மனிதர்களா இருந்தா, உணர்வோடு மனிதர்களா இருந்தா டிமாண்ட் இருக்கும், டிமாண்ட் இருந்தா கிளாஷ் இருக்கும். ஒற்றுமையான ஒரு நோக்கம் இருக்கா? அது இருக்குது திமுக கிட்ட. உனக்கிட்ட என்ன இருக்குது? உன்னுடைய பிரச்சனைக்காக நீ காத்து கிடக்குற, நீ வெறும் அறிவிப்பாளன் மட்டும்தான். உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியோ அல்லது வலதுசாரிகளோ அவர்கள் வந்து இவர்களுடைய உழவியல 4 சீட் இருக்க, ஒரு 5 சீட் இருக்க, வெக்கமா இல்ல? ஜெயிக்கவே ஜெயிக்காது, தோத்து நாசமா போயிரும்னு சொல்ற ஒரு கூட்டணிக்கு வாவான்னு வெக்கம் இல்லாம கூட்டுக்கிட்டு இருக்க ஒரு உனக்கு வெக்கமா இல்ல? வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சுமன் கவி. வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ காங்கிரஸ் இருக்குல்ல சார், காங்கிரஸுக்கு நெருக்கடி தரத்தையாக திமுக உள்ள கூட்டு வந்து மற்ற கட்சிகளுக்கு திமுக நெருக்கடி தந்துருச்சுன்னு தான் சார் பார்வையை பார்க்க. இல்ல, அப்படி இல்லை. நீங்க ஒரு கூட்டணி அமைவதனால் கிடைக்கக்கூடிய நன்மையை ஏற்றுக்கொண்டு அதுல இருக்கக்கூடிய பாதகத்தை மட்டும் பேசக்கூடாது. தேமுதிக வெளில வந்துச்சு அல்லது காங்கிரஸ் வெளியே போகாம இருந்துச்சு, இவ்வளவு நெருக்கடி கொடுத்துச்சு, காங்கிரஸ் வெளியில போனா போட்டுன்னு முதல்வர் இருந்தாரா? எவ்வளவு காத்திருந்தாரு? கடைசியில முடிஞ்சதுக்கு அப்புறம் கை காட்டுறாருல, முடிஞ்சிச்சு. அது என்ன காங்கிரஸை முடிச்சிட்டோம்னு அர்த்தம்? வெற்றியை பெற்றுவிட்டோம், இந்த நெருக்கடியை முடிச்சிட்டோம், இந்த பிரச்சனையை முடிச்சிட்டோம், வெற்றிக்கான சமிக்கை அது. அதே மாதிரி தான் நீங்க வந்து காங்கிரஸ் இவ்வளவு பண்ணுனது தப்புன்னு நான் சொல்றேன். மற்றபடி காங்கிரஸ் இருப்பதனால் இன்னைக்கு வந்து சிறுபான்மை காங்கிரஸ் மட்டும் வெளியில போய் நின்று விஜயோட சேர்ந்து நின்று ஆட்டம் ஆடி இருந்தா அது வந்து சிறுபான்மையினருக்கு பிரச்சனை, எந்த ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆட்டம் ஆடுவாங்க. அது எவ்வளவு பெரிய நரேஷன், அதை தடுத்திருக்காருல்ல. அது இன்க்ளூசிவ் தானே. பண்ணையாரா இருந்திருந்தா போப்பா பார்த்துக்கலாம், கூலி தொழிலாளி வந்து நிற்பான். படம் பார்த்துருப்பீங்க சிவாஜி காலத்துலயோ இல்லைன்னா பழைய ரஜினி படங்கள், பண்ணையார் படங்கள்ல கூலி தொழிலாளி வந்து நிற்பா. இவ்வளவுதான் உனக்கு, போ, இல்லைன்னா வேண்டாம் தான் போ, அப்படிதானே சொல்லுவாரு. அப்படியே நடந்துச்சு? அப்படி நடக்கல. பேரம் என்பது வேறு. பேரம் என்பது குடும்பத்துக்குள்ளே நடக்கும். ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு 2 பொருள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது எனக்கு இந்த கலர் தான் வேணும் வீட்டில் நடக்கலையா? அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு சின்ன குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது இவ்வளவு பெரிய கூட்டணி, இது வெற்றி கூட்டணி நம்பியோட எல்லாரும் வராங்க. இன்னும் கூடுதலா சொல்றேன், நான் அதை தான் சொல்றேன், நன்மையை கால்குலேட் பண்ணணும். தேமுதிக வந்தது வெறுமனே காங்கிரஸை நெருக்கடி கொடுப்பதற்காக மட்டுமல்ல, தேமுதிக வருவதற்கு தயாராக இருந்தது. தேமுதிக ஏற்கனவே அதிமுக கிட்ட ஒரு பாடத்தை பிடிச்சிருக்கு. ஒரு நம்பகத்தன்மையற்ற தலைவர் முதுகுல குத்திருக்காங்க 2 முறை நம்ப வச்சு கழுத்த எடுத்திருக்காரு. இதுக்கு மேலேயும் நாம அவங்ககிட்ட இருக்க முடியாது. வாங்க இங்க ஒரு நம்பர் பேசுவோம். சரி, கொடுத்தாரா கொடுக்கலையா? அப்போ நான் பேசிய பேச்சுக்கு ஜென்யூனா இருக்கிறேன், கொடுத்துட்டாரு. இப்போ ஒவ்வொருத்தரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூடுதலாக ஒருத்தர் ஏறும்போது நாமளும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறது விசிகாவுக்கு எவ்வளவு நெருக்கடியோ அல்லது சிபிஎம்முக்கு எவ்வளவு நெருக்கடியோ அதே நெருக்கடி திமுகவுக்கும் உண்டு. எல்லா கட்சியும் கூட்டணி என்ன பேசிட்டு இருக்குது? நாங்கள் வளர்ந்து விட்டோம், நாங்கள் வளர்ந்து. இப்ப நீங்க வளர்ந்து மட்டும்தான் வளர்றீங்களா? இத்தனை திட்டங்கள் வழியிருந்து இவ்வளவு போட்டிருக்கிறாங்க. மகளிர் விடியல் பயணம், அது எல்லாம் இதில் யார் பேர்ல ஏறுது? ஸ்டாலின் பேர்ல தான் ஏறுது. அது திமுக பேர்ல தான் வளருது. திமுக காரர்கள் வேலை செய்யலையா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த கூட்டணி சேர்ந்ததுனால எப்படி ஒரு நரேஷன் சரியாக சிறுபான்மையினர் பிரச்சனைக்கு அதை உள்ள இன்க்ளூசிவ் பண்ணாங்களோ அதே மாதிரி தேமுதிகவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 100 1000 வாக்காவது இருக்காது. அந்த 1000 வாக்கு விழுப்புரத்துலையும் இருக்கும், நாகப்பட்டினத்தில் இருக்குமா இருக்காதா? அது விசிகாவுக்கு விழுமா விடாதா?
அப்போ நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்டேக் ரேட்டை கூட்டுவது எப்படி கூட்டம்? நீங்களும் வெற்றி பெறுவீர்கள், தேமுதிகவும் வெற்றி பெறும், திமுகவும் கடந்த முறையை விட குறைவாக நின்றாலும் பெரிய வெற்றியை பெறும். அப்ப இந்த நன்மையை நோக்கிய ஒரு கூட்டணி தாங்க, ஒரு நோக்கம்தான். இதற்காக நாம் சில தியாகங்களை செய்யறோம். இது ஒருத்தர் மட்டுமே, ஒருத்தர் தலையில வைக்கப்பட்டது கிடையாது. அவர்களுக்காக இவர்கள் அப்படியும் கிடையாது. சேர்ந்திருப்பதனால் நன்மை உண்டு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. சார் எப்படியும் நீங்க சொல்ற மாதிரி பக்கம் வச்சீங்கன்னா கூட இப்ப தேமுதிகவை வந்து தேமுதிகவுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்து தான் நம்ம கொடுத்தோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நம்ம அளந்துதான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோமா, அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோமா, ஒரு தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாங்களா திமுகன்ற ஒரு பார்வை இருக்குல்ல? அப்படி இல்லைங்க. அதாவது ரெகுலரா ஒருத்தர், நம்ம பழைய முறை சொன்னது மாதிரி தான் சொல்றேன், ஒரு கம்பெனியில ஒருத்தர் நீண்ட காலமாக பணியாற்றிட்டு வருவார். அவருக்கு ஒரு தேவை, ஒரு நெசசிட்டியோட அவருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே சேர்ந்து இருக்குது. அவர் நேரத்துக்கு வருவார், அவர் வேலையை பார்த்துக்கிட்டு அவருக்கு தகுந்த மாதிரியான இந்த சூழ்நிலை அவருக்கு என்வரான்மெண்ட் ஒத்து போகுது. அவருக்கு ஒரு 30,000 சம்பளம். அவர் அளவுக்கு ஆற்றல் இல்லாத அல்லது திறமை இல்லாத ஒருத்தர், இன்னைக்கு ஒரு நெருக்கடி வருது, ஒரு புதுசாக ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணணும், வேற ஆள் கிடைக்கல, டக்குன்னு தூக்கி உள்ள போடு. என்னங்க, என்னையோட திறமையற்ற ஒருத்தருக்கு அதிகமான சம்பளம் 40,000 ரூபாய் எப்படி கொடுப்பீங்க? நான் 10 வருஷம் இதுக்காக தான் நாங்கள் வேலை பார்க்குறேன்னா ஒருத்தர் கேட்பா இல்லையா? இது இயல்பான முரண்பாடு. ஆனால் சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். எனக்கு இன்றைக்கு 2 ஆள் வேணும், சரிங்களா? இதே மாதிரியான ஒரு நெருக்கடியில் ஒரு பெரிய கட்சி இருக்குது. அப்போ சினாரியோ என்னங்கிறது ஒண்ணு இருக்காங்க. இன்னொன்று, 2வது முறை வெற்றி பெற்றது சரித்திரத்திலே இல்லை திமுகவுக்கு அப்படின்னு வெளியில இருந்து கூவிட்டு இருக்கிறான். சொல்றவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்றான். நீ பேசாம அந்த தொழிலை விட்டுட்டு கையில வெத்தலை ஒட்டி கடையில கொட்டை கட்டையெல்லாம் போட்டுட்டு ஜோசியம் சொல்ல பேரு காலையில என்ன, கடகராசி நேயர்களே உங்களுக்கு இது சரிபடாது அப்படின்னு சொல்லணும். நீ அதைத்தானே சொல்ற. 2 முறை ஆட்சி அமைத்தது கிடையாது, அது ஜோசியம் தானே, ஸ்ட்ராட்டஜி அது. இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்குது என்ன, யுத்தி. கூடுதல் கட்சிகள் வந்தால் கூடுதல் பலம். அதே மாதிரி இந்த உறவுகள் சிக்கல் வருமா, வரும். அதை நான் டீல் பண்றேன். அதுக்கான கெப்பாசிட்டி இருக்க போய் செய்யறாரு. நிறைய ஆட்கள் வந்து நான் சும்மா இழுத்து போடுறதில்ல, அத்தனை பேரையும் திருப்திகரமா உள்ள வைக்கணும் இல்லையா? அதுல ஒருத்தருக்கு திருப்தி இல்லைங்கிறது வந்து ரொம்ப சின்ன விஷயம். அதாவது நான் சொல்றது வந்து ஒப்பீட்டு அளவில் அதன் பிரம்மாண்டத்தோடு ஒப்பிடும் போது வேல்முருகன் என்பவர் அது ஒரு பகுதி. நான் வேல்முருகனும் போகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். போறது, அதாவது அவர் வந்துருவாருன்னு கூட நான் நினைக்கிறேன், வரணும்னு நினைக்கிறேன், வந்துருவாருங்கிற நினைக்கிறேன், வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாத போது நம்ம என்ன பண்ணணும்? நான் என்னை பொறுத்தவரையில் நான் வந்து ஒரு திமுக காரனும் கிடையாது, நான் ஒரு வந்துட்டு சொல்ற சமூக அக்கறை கொண்ட ஒரு மனிதனாக பேசுகிறேன். இன்னைக்கு பாஜக அந்த மாதிரியான ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கும்போது, அவர்கள் என்ன சொல்ற கலவரங்களால் நமக்கு வந்து ஒரு பயத்தை காட்டி கொண்டிருக்கும் போது, திருப்பரங்குன்ற மாதிரியான நெருக்கடிலாம் நடக்கும்போது, சிறுபான்மையினரை வீழ்த்துவதற்கு விஜயை கொண்டாந்து விஜய் ஒரு இடத்துல நின்று விளையாடி கொண்டிருக்கும் போது, இப்பெல்லாம் ஒன்னா இருந்து இந்த அபாயத்தை நாம் எதிர்கொள்ளணும். அதற்கு இந்த கூட்டணிகள் இருக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி விசிகாவுக்கு இருக்குது. அதனாலதான் அவர் கூட இன்னும் கூடுதலா என்ன சொல்றேன்னா, விசிகாவை பொறுத்தவரையிலும் திருமாவளவன் அவர்களுடைய பிரச்சனை என்பது திமுகவில் 2 இடம் ஒன்றும் இல்லைங்க, 8 கொடுத்துருக்காங்க, 2 தானே கம்மி, 2 எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா அதோட இலக்கம் 2 ரெட்டை இலக்கம் பேருக்கு, அந்த ரெட்டை இலக்கம் விட்டுருங்க, 2 இது கம்மி அவங்களோட எதிர்பார்ப்புப்படி. ஆனால் விசிகாவோட பிரச்சனை அது மட்டுமா? திருமாவளவன் அவர்களுடைய உள்ள பிரச்சனை என்பது வெறுமனே திமுக தரலாங்கிறது. இன்னைக்கு கீழே இருந்து கமெண்ட் போடுகிற விசிகாரர்களே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும். என்னன்னா, அதாவது தலைவர் திருமாவளவனுடைய மனவேதனைக்கு காரணம் திமுக மட்டுமல்ல, இந்த கூட்டணி மட்டுமல்ல, நீங்களும் காரணம். எனக்கு அதாவது எந்த ஒரு கட்சி தலைவரையாவது 2-3 நாட்களுக்கு இவ்வளவு மனவேதனைக்கு உள்ளாக்கி இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அது யாரை பார்த்து சொல்றாரு? திமுக காரனை பார்த்து சொல்றாரா? அவர்கள் பண்ணையார் மாதிரி நடந்துட்டாங்கன்னு சொல்றாரா? நீங்கள் அவ்வளவு பெரிய டார்ச்சர் கொடுத்தீங்கன்னு சொல்றாரு. ஆமா சார், இப்ப நான் வந்து 2 இலக்கில் தொகுதி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வரேன். வெளியே வந்தா நீங்க 1 இலக்கில் தரீங்க, அதை எடுத்துட்டு போய் சொன்னா அவங்க 2 இலக்க தொகுதிங்கிறதுக்கு பேரு 2 சீட் எக்ஸ்ட்ரா, 2 சீட் எக்ஸ்ட்ரான்னு சொல்றோம். ஆனா அவர் இன்னொரு வார்த்தையை சொன்னார் தெரியுமா? மக்கள் நல கூட்டணி நடக்கும் போது என்னிடம் 25 சீட்டு கையில இருந்து 20 சீட்டு இருந்துச்சு. நம்ம யாரும், அதாவது நமக்கு யாரும் இங்கதான் நிக்கணும்னு சொல்ல முடியாது. அப்போ கேட்டதை கேட்ட விதமாக கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு, இப்ப அப்படி இல்லை அப்படின்னு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? 2 நம்பர் எக்ஸ்ட்ரா வர்றது மட்டும் இல்லை, 2 நம்பர் கம்மிங்கிறது அங்க இருக்கிற சூழ்நிலையில வந்தது. நான் மறுபடியும் சொல்றேன், இவ்வளவு வழக்கம் கொடுத்துட்டேன். ஆனா கட்சிக்காரர்கள் ஒரு பெரிய பட்டியல் 10 வருஷமா காத்துட்டு இருக்காங்க. 2 தேர்தலாக 3 தேர்தலாக காத்துட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, தலைவரே எனக்கு. எல்லாரும் மற்ற கட்சியிலேயாவது வேறு நபர்கள்ட்ட பேசுவாங்க. இங்க நேரடியா தலைவர்கிட்ட பேசுறது
அதான் சொல்றாரு, வேற எந்த கட்சியிலையும் வந்து நேரடியா இப்படி உளவியல் தாக்குதல் நடத்த முடியாது. சிபிஎம்ல அந்தந்த கட்சியப்பா இந்தந்த தொகுதி சொல்லியிருக்காங்க, அந்த தொகுதியில யார் முக்கியமான அவரை நிறுத்துங்க. இப்படி கூட எனக்கு முடியாது, நான் ஹைரார்கி பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும், கொடுக்கறது 6 சீட்டா 8 சீட்டா எனக்கு நான் அதாவது பேரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். முடிச்சதுக்கு அப்புறம் 7 சீட்டுக்கு இல்லை 6 சீட்டுக்கு போல 2 சீட் எக்ஸ்ட்ராங்கிறது எக்ஸ்ட்ரா தான். கிடைத்த ரெட்டை இலக்குங்கிறது கூட 2 தான். ஆனா இந்த 2 கிடைச்சா மட்டும் நாங்க அப்படியே எல்லாத்தையும் திருப்தி, எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டோம். அப்படியா? அப்படி திருப்தி விட்டீங்களா? அப்புறம் ஏன் அவர் வருத்தப்படுறாரு? வருத்தப்படுவதற்கு அவருக்கு வந்து திமுக கூட்டணி மட்டும் காரணம் கிடையாது, உள்ள இருந்து குடைச்சல் கொடுக்குறவர் காரணம். இங்க அந்த குடைச்சல், அதாவது கிடைக்காததோ அல்லது அவர்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் காரணமா கீழே வந்துட்டு பேசுவது என்பது தலைவரினுடைய உளவியலை நெருக்கடிக்குள்ளாகுது. நீங்க எப்படி நேரடியா அவருக்கு தொல்லை கொடுத்தீங்களோ அதே மாதிரி களத்திலையும் தொல்லை கொடுக்கீங்க என்னுடைய கருத்து. இப்ப திரும்ப அவர்கள் பொறுப்புணர்வோடு நடந்துகிட்டாரு, திமுக கூட்டணியில நீடிக்கிறாருன்னு சொல்றீங்க. அப்படியே பாண்டிச்சேரி பார்த்தோம்னா தனித்து நிக்கிறாரு, எப்படி பார்க்கறது சார்? அது அவங்களுக்கு டிமாண்ட் இருந்துச்சு. நான் தான் சொல்றேன், எல்லா கட்சிகளும் ஓட்டு கட்சிகளை பொறுத்தவரையிலும் ஒரு கட்சிக்கும் தான் வளரணும் அப்படிங்கிறது நோக்கம். கடலுக்குள்ள மீன் வாழ்றது மாதிரி தாங்க. இந்த பொது எதிரிகள் பொது நெருக்கடி வரும்போது கூட்டமா நிற்கிறோம். பிரச்சனையை முடிஞ்சு அடுத்த கட்டம் திரும்பி பார்க்கும்போது சின்ன மீனை சாப்பிடணும். இதுதான் அதோட நீதி, ஓட்டு கட்சிகளுடைய இயல்பான நீதி. இன்னைக்கு பொது எதிரி பொது இலக்கு பாஜக. நாங்கள் இன்னைக்கு சண்டை கொடுத்ததுக்கு ஒன்றா நிற்கிறோம், கூட்டணியாக வலுப்பெறணும். ஆனால் எனக்குன்னு ஒரு தனி டிமாண்ட் இருக்குது. பாண்டிச்சேரியில் எனக்கு ஒரு 3 சீட், அதாவது 3 சீட் தனியாக நிற்கிறாரு. 3 சீட்டில் நின்னது மட்டும் இல்லை, மற்றவர்கள் இடங்களில் நான் திமுக கூட்டணிக்கு அவ்வளோதான். இது தப்பு கிடையாது. இதை ஏன் போட்டு உதவுடு பெரிய இது வந்து ஒரு பிளவு பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. அவர் கட்சி, மறுபடியும் சொல்கிறேன், கட்சிக்காரர்களின் நெருக்கடி அந்த கட்சி நிர்வகித்து பார்த்தால் தெரியும். இன்னொன்று கட்சி அப்ரோச்னு ஒன்று இருக்குது. நீங்கள் திமுக தலைவர்கிட்ட போய் நீங்கள் இவ்வளோ நெருக்கடியெலாம் கொடுக்க முடியாது. திமுக காரர்களுக்கு அவ்வளோ ஆதங்கம் உண்டு, அவ்வளவு கோபம் உண்டு. செவுத்துல வேணா குத்திக்கலாமே தவிர ட்விட்டரில் கூட போட முடியாது. விசிகாவுக்கு இருக்கிற அந்த விசிகாரர்கள் தொண்டர்களுக்கு இருக்கிற அந்த சுதந்திரம் கூட திமுக கிடையாது. வெளியில வேணா அப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அது கட்சியில வேணா நான் திமுக இருக்கேன்னு சொல்லிக்கலாம் தவிர பல நேரங்களில் விசிகா தொண்டர்களுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட திமுக தொண்டர்களுக்கு கிடையாது. அப்ப அவர்கள், ஆனால் தலைமையா பார்த்தீங்கன்னா திமுக தலைவர்களுக்கு இருக்கிற நெருக்கடி பல. அவர் நேரடியா பாஜகவையும் எதிர்க்கணும், நேரடியா அவர் வந்து ஆட்சி நிர்வாகத்தையும் பார்க்கணும், அதுக்கு மத்தியில இந்த பிரச்சனைகளையும் பார்க்கணும். இப்படி பல விதங்கள்ல அவருக்கு நெருக்கடிகள் இருக்கும். ஆனால் நேரடியா வந்து உளவியல் தாக்குதல் நடத்த மாட்டாங்க. அந்த நெருக்கடியை விசிக தலைவர் சந்திக்கிறார். அதனாலதான் சொல்றாரு சிபிஎம்முக்கு கூட அது கிடையாது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். we have also the responsibility. யாருக்கோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இது வந்து திமுக, அது விசிக, இது தலைவர் பொறுப்பு. யூ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ எடுத்துக்கங்க. பாஜகவை வீழ்த்த வேண்டியது திருமாவின் பொறுப்பா, ஸ்டாலினோட பொறுப்பா, என்னுடைய பொறுப்பு அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் உணர்வோடு நீங்க இந்த கூட்டணிக்காக வேலை செய்வீங்க. பார்க்கவே பாவமா இருக்கு. அலைந்த 5 சீட்டுக்காக வாங்கிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில். சிபிஎம் விசிகாவெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த விமர்சனம் எப்படி பார்க்குறது? இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, வெற்றி பெறுகிற சீட்டு இந்த கூட்டணி. நீங்க என்ன சொல்றேன், இவர்கள் எல்லாம் என் கூட்டணிக்கு வந்தா நான் ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்பேன்னு சொன்ன நீ இன்னைக்கு என் கடைக்கு வரல. சிம்பிளா சொல்றீங்க, வேற கடையில போய் வாங்கிட்டு வரீங்க. நான் வந்திருந்தா நாங்கள் வந்து எவ்வளவு கொடுத்துருப்போம் தெரியுமா? என்கிட்ட அவ்வளோ இருக்கு. இல்லப்பா, இந்த உன்கிட்ட தரம் இல்லாதது, அதனால பிரயோஜனம் இல்லாதது, நான் தான் அந்த கடைக்கு போறேன். இது ஒரு கூட்டணிக்கு ஏன் போகிறோங்கிறதுக்கான நியாயமான காரணம் 2 இருக்குது. ஒன்று கொள்கை கூட்டணி, இன்னொன்று வெற்றி கூட்டணி. கொள்கையை மட்டும் வச்சு என்ன பண்றது? கொள்கை கூட்டணி பியூர் கொள்கைங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தான் கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. பாஜகவை எதிர்க்கிறது நான் மட்டும்தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. கொள்கை தான் காரணம்னு சொல்றாரு. அது சரியா தப்பாங்கிறது வேற விஷயம். நான் பணம் வாங்குறதுல அது வாங்கல, எல்லாத்தையும் வாங்குறாரு, எல்லாம் பண்றாரு. இல்லைன்னா அவர் வண்டி எப்படிங்க பெட்ரோல் போட்டு ஓடிட்டு இருக்கோம்? இவ்வளவு பெரிய வீட்டில் வாடகை கொடுத்து வாழ முடியுமா? அப்போ கொள்கைன்னு சொல்லி யாரும் வரலைங்க. ஏதோ ஒரு வகையில தன்னுடைய வயிற்றுக்கும் தன்னுடைய வண்டிக்கும் பெட்ரோல் போட்டு வாழ்வதற்காகத்தான் மனிதர்கள் இயங்குகிறார்கள். கட்சி அப்படிதான் இயங்குது. ஓட்டு கட்சியில வந்து புத்தரையும் காந்தியையும் கொண்டு இறக்கி விட்டு நாம வந்து அரசியல் பண்ணல. அப்ப அதுக்கு மத்தியில ஒரு கொள்கையும் இருக்குது. சரிங்களா? அதுக்காக பணம் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னா நம்ம வேற தொழில் பண்ண போயிடலாம். நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டு எடுத்துட்டு இருக்கலாம். நாம இது பிசினஸ் பண்ணலாமே. அப்போ பிசினஸை தாண்டி ஒரு சமூக நோக்கம், சமூக நோக்கத்தை தாண்டி ஒரு லாபம், 2க்குள்ளே 2 and 4 இருந்தா மட்டும்தான் கட்சி வேலை செய்யும். லாபமே இருக்காது, யாருக்குமே இந்த டிமாண்டும் இல்லைன்னா சுமூகமா இருக்கலாம். மனிதர்களா இருந்தா, உணர்வோடு மனிதர்களா இருந்தா டிமாண்ட் இருக்கும். டிமாண்ட் இருந்தா கிளாஷ் இருக்கும்.
ஒற்றுமையான ஒரு நோக்கம் இருக்கா? அது இருக்குது திமுக கிட்ட. உனக்கிட்ட என்ன இருக்குது? உன்னுடைய பிரச்சனைக்காக நீ காத்து கிடக்குற. நீ அதான் சொல்றாரு, நீ வெறும் அறிவிப்பாளன் மட்டும்தான், உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. உங்கள்ட்ட இந்த கட்சியை கட்சிக்காரங்களும் உங்க கையில இல்லையே. இத்தனை அணியா இருக்குது. அதனால் எடப்பாடி பழனிசாமி பேச்சுகள், நான் இன்னும் கூடுதலா சொல்றேன், எடப்பாடி பழனிசாமியோ அல்லது வலதுசாரிகளோ அவர்கள் இவர்களுடைய உளவியலாக ஒரு 4 சீட் இருக்கா, ஒரு 5 சீட் இருக்கா, வெக்கமா இல்ல? நான் என்ன சொல்றேன், உனக்கு வெக்கமா இல்ல? ஜெயிக்கவே ஜெயிக்காது, தோத்து நாசமா போயிரும்னு சொல்ற ஒரு கூட்டணிக்கு வான்னு வெக்கம் இல்லாம கூட்டுக்கிட்டு இருக்க உனக்கு வெக்கமா இல்ல? அப்போ இவர்களுடைய உளவியலாக நீ தாக்கல, இந்த கூட்டணி நாசமா போயிடாதா? திருப்பரங்குன்றத்துல நாம கலவரத்தை ஏற்படுத்த மாட்டோமா? இந்த மக்கள் நிம்மதியை குலைக்க மாட்டோமான்னு அலைகிற ஒரு வேட்டை விலங்காக, ஒரு ஓநாயாக இந்த கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்குது. இவர்களுடைய கருணைங்கிறது ஆடுகள் மேல் உள்ள அன்பில் வருவதல்ல. எப்போ உங்களை பிரியாணி பண்ணலாம்னு நினைக்கிற ஓநாய் கூட்டத்தின் கருணை இது. எச்சரிக்கையா இருக்கணும். திமுக கூட்டணியில இவ்வளவு சலசலப்பு இருக்கு, திமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சரி, சலசலப்புங்கிறது நான் மறுபடியும் சொல்றேன், பங்கீடு நடக்கும்போது சலசலப்பு இருக்கும். 2021 அப்படித்தான் நடந்துச்சு. பல முறை நான் பதிவு செய்ததுதான். கமலஹாசன் வெளியில் இருந்துட்டு நான் 25 சீட் தரேன் வாங்க, உங்களுக்கு உணர்ச்சி இல்லையா? இன்னைக்கு பேசுகிற எல்லா கூட்டத்தோட மாதிரி தான் அவர் பேசினார். சரிங்களா? அது வேற. அவர் பேசி முடிச்சாரு. அவர் அந்த திருமாதுக்கு பதிலே சொன்னார். நான் பிரைம் லொக்காலிட்டியில் நான் சென்னை சென்டரில் நான் 1 கிரவுண்ட் இடம் வச்சுருக்கேங்கிறதுக்கும், செங்கல்பட்டு தாண்டி மேல்மருவத்தூர் தாண்டி ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே 2 ஏக்கர் வச்சுருக்கேங்கிறது ஒன்றா? இதை ஒரு மதிப்பாக நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டார் இல்லையா? அதுதான் இப்போது பதில். இந்த கூட்டணி அமைந்து விட்டது. வெற்றிக்கான உணர்வோடு சேர்ந்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுபான்மையினர் அப்படின்னு காங்கிரஸை தனித்து செல்லவிடம், அதாவது அப்படி பிரித்து போய் அப்படி அந்த வாக்குகள் எல்லாம் சிதறாமல் காங்கிரஸும் இன்க்ளூசிவ் உள்ள வந்துருச்சு. சரிங்களா? கிறிஸ்தவ வாக்குகளோ இல்லை இஸ்லாமிய வாக்குகளோ, மற்ற இஸ்லாமிய கட்சிகள் பல கட்சிகள் குறிப்பாக எஸ்டிபிஐ அந்த கூட்டணியிலிருந்து இந்த கூட்டணிக்கு வந்துருக்குது. ஸோ எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் இன்னைக்கு ஒரே பக்கம் தான் நிற்குது, சிறுபான்மையினருக்கு நலன். அதே மாதிரி விசிக முன்ன பின்ன அவர்களுக்குள் வேரத்தில் மாற்றம் இருந்தாலும் கூட உழதாக இருக்கிறாங்க. அவர்களுடைய உழவியலும் இந்த சித்தாந்தத்துக்கானது தான். அதனால தான் அவர் சொல்றாரு, எங்களுடைய இலக்கு பாஜகவை வீழ்த்துவது தான், பேரம் நிகழ்த்துவது செகண்டரி தான் அப்படின்னு சொன்னார். ஸோ இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா தேமுதிகவை நான் முதல்ல சொல்லிட்டேன், அந்தந்த தொகுதிகளில் குறிப்பிட்ட ஒரு தொகுதியோ அல்லது வன்னியர்கள் வாழ்கிற பகுதி, இது தலித் மக்கள் எப்படி இல்லை, தேமுதிகவை பொறுத்தவரை 234 தொகுதிகளையும் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவில் இருக்கும். அப்போ அதோட தன்மை என்பது வேறு. அது எல்லா இடத்துலையும் ஆடட் இன்கிரீடியன்ட் தான். சரிங்களா? அது கண்டிப்பாக விசிகாவுக்கும் உதவும், சிபிஎம்முக்கும் உதவும், திமுகவுக்கும் உதவும். டூ அண்ட் ஃப்ரோ இது உறவு. கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொன்று, இதனால முரண்பாடு களத்தில் கிடையாது. ஆனால் அதிமுக பாஜக அப்படி கிடையாது. களத்தில் அவர்களுக்குள் பெரிய முரண்பாடு இருக்குது, அது பிரதிபலிக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னொன்று, ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறாங்க. அந்த வாக்குகளை எல்லாம் எல்லோரும் பிரிப்பதற்கு அங்கே வரிசை கட்டி நிற்கிறாங்க. 5 கூட்டணி, இன்னைக்கு 5 முனை போட்டி. இன்னைக்கு ஒற்றை தலைமையாக ஸ்டாலின் நிற்கிறாரு. மிகப்பெரிய ஸ்வீப், அதாவது நினைத்து பார்க்க முடியாத வரலாற்று ஒரு வெற்றி ஸ்டாலின் பெறுவார்கள் நினைக்கிறது. உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களுடன் சேர்ந்து தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.